ஹே காய்ஸ் வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிக்மால வந்துட்டு ஒரு சைன் அப் பேஜ் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து நான் டிசைன் சேலஞ்ச் பண்றதுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் லிட்டில் பிட் ஒர்க் ஆல இது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. நான் ஒரு டிசைன் வந்து பண்ணியிருந்தேன். அதை நான் லிங்க்டின்லயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இந்த டிசைன். நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபோன் ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, மொபைல் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் நான் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன் சைன் அப் அப்படின்றத. தென் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்டர் ரேடியஸ் வந்து கொடுப்போம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதோட கோட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. எக்ஸா கோட் 15152F. ஓகேங்களா, இந்த கோட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், கலர் கோட். தென் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேம் இந்த இது எல்லாமே இந்த டெக்ஸ்ட்டு தென் இந்த ஐகான்ஸ் வந்து ஐகானிஃபை பிளகின்லேருந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நார்மலாக சிலர் வந்து ஐகானிஃபை பிளகின் யூஸ் பண்ணாமல் ஃப்ளாட் ஐகான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த டைமில் வந்து நீங்கள் பிஎன்ஜியாக எடுத்துட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்விஜியா நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிசைனுக்கு இப்போ இந்த பிளாக் கலர் ஐக்கானாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒயிட் தேவை அப்படின்னா நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ எஸ்விஜியா நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து மோஸ்ட்டாக நீங்கள் வந்து பிளகின்ல ஐகானிஃபை பிளகின் வந்து இருக்குது, அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எடிட்டபிளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்எல்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஃப்ளாட் ஐகானில் நான் வந்து எடுத்தாலும் எப்படி வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன பிஎன்ஜி இமேஜஸ் எடுத்தாலுமே நிறைய ஃபார்மேட் இருக்குது. எஸ்விஜி, ஜேபிஜி, இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்குல்ல. அந்த ஃபார்மேட்ஸ்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, அது மேபி உங்களுக்கு சிலருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கர்வ் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லா டிசைன் வரும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் டிசைன் இன்ஸ்பிரேஷன்ஸ்லேருந்து இந்த மாதிரி கர்வ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா பென்டூல் எடுத்துக்கோங்க. பென்டூல் எடுத்துகிட்டு நார்மலாக ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கர்வ் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓ மை காட், இது எல்லோ கலரில் இருக்கு. நான் லிட்டில் பிட் நான் வந்து எல்லோ கலர் பிரச்சனை இல்லை, லிட்டில் பிட் ரொம்ப திக்காக இருக்குல்ல. ஸோ வந்துட்டு ஒரு 3 வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். இதுலேருந்து நீங்கள் இப்படி பென் டூல் வச்சு நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நியூவாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இல்லை நீங்கள் தனியாகவே நீங்கள் ட்ரா பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது வந்து உங்களோட விஷ். நான் நல்லா ட்ரா பண்ணுவேன் பென் டூல் வச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஸ்ட்ரைட்டாக தான் எடுக்கிறேன். கீழே வந்து நம்ம ஃப்ரேம்குள்ளே போகும்போது ஹைட் ஆயிரும். ஸோ வந்து அதை நான் கன்சிடர் பண்ணல. உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்ட்ரோக் வேணாம், ஃபில் கலர் தான் வேணும். ஸோ ஸ்ட்ரோக்லாம் எடுத்து விட்டுறேன் நான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபில் கலர் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து கிரேடியன்ட் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் கிரேடியன்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கலர் வந்து என்ன கலர் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் கோட் வேணால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தென் இந்த எண்ட் கலரில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லிட்டில் பிட் பர்பிள் மாதிரி இந்த கலர் நான் எடுத்திருக்கேன். மிடில்லையும் நான் ஒரு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன கலர் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவேன். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து டிசைன் செட் ஆயிரும். நீங்கள் ட்ரா பண்ண அப்புறமும் கர்வ்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அது பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா லிட்டில் பிட் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்னும் சேம் அதே கர்வை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். டூப்ளிகேட் பண்ணுறேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சென்ட் டு
பேக் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒப்பாசிட்டி போட்டுக்கோங்க. நான் இதில் வந்து ப்ளூ ஷேட் ஒன்று வச்சிருக்கேன். என்னோட வந்து இதில் வந்து பிங்க் ஷேட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சேம் அதையே திருப்பி டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் கொண்டு வந்துடுறேன். சென்ட் டு பேக் கொடுத்துட்றேன். தென் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பிங்க் எஃபெக்ட் தான் இந்த சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அந்த பிங்க் எஃபெக்டை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து சிமிலராக வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிட்டில் பிட் கொஞ்சம் ஹைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த கர்வ் வந்து லிட்டில் பிட் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து சிமிலராக வரும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி இதையும் நான் வந்து லிட்டில் பிட் டவுன் கொண்டு வந்துக்கிறேன். அந்த கர்வ்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆங்கர் பாயிண்ட்லேருந்து இந்த லென்த்தாக ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கர்வ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நான் இதை இப்படி பண்ணிப்பேன். சேம் அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கர்வ் எஃபெக்ட் எப்படி வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணுற போகிறோம். சைன் அப். ரொபோட்டோ ஸ்லாப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செமி போல்டு வந்து நான் கொடுத்துக்கிறேன். சைஸ் 64 வேணும். ஓகே, நான் சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தென் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த லைன்ல இருந்து சென்டர் அலைன்மெண்ட், கலர் வந்து ஒயிட் கலர். அதே மாதிரி ஒன்று வந்து நோட் பண்ணிக்கோங்க, நம்ம டெவலப் பண்ணும்போது இந்த லிட்டில் பிட் நம்ம வந்து ஸ்பேசிங் கொடுக்கணும். டிஃப்ரெண்ட் ஃபோன் சைஸில் வந்து சேஞ்ச் ஆகும்போது அது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறது, எந்த ஸ்க்ரீன் வரைக்கும் போயிடும், இந்த எட்ஜ் வரைக்கும் வந்து போயிடும். இதே ஸ்மாலஸ்ட் ஸ்க்ரீனாக நம்ம ரெஸ்பான்சிவாக பண்ணும்போது ஸோ வந்து 90% நீங்கள் ஆக்குப்பை பண்ணிட்டு 10% வந்து லிட்டில் பிட் பேடிங் வந்து நீங்கள் கொடுக்கறது வந்து பெஸ்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு சேம் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அதில் சைஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்டைல் வந்து மாற்றிக்கோங்க. இது வந்து போல்டில் இருக்குல்ல, மீடியம் அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்பேசிங் வேணுமோ அந்த ஸ்பேசிங் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த ஃபீல்டு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதுக்கு இடையில எவ்வளோ ஸ்பேசிங்ஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இருக்கு. சேம் ரெண்டுத்துக்கும் எவ்வளோ நான் ஸ்பேசிங் கொடுத்தனோ இதுக்கு வந்து நான் 50 கொடுத்துருக்கேன். சேம் ஸ்பேசிங் என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்த இதுக்கும் ஃபாலோ பண்ணும்.
ஓகேங்களா? இப்ப நான் குடுத்துட்டேன். இப்ப நான் லிட்டில் பிட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்புட்ன்னா, இந்த இத வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ரொம்ப க்ளோஸா இருக்கு லைனுக்கு. 12 இருக்கு. ஓகேங்களா? 12 அந்த அலைன்மென்ட் சைஸ் வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்புட்ன்னா, நீங்க இதுல செலக்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஹோவர் அந்த கர்சர் மட்டும் அது மேல வச்சுட்டு, ஆல்ட் பிரஸ் பண்ணீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். அந்த ஸ்பேசிங்ஸ் வந்து எவ்வளோ குடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ, நீங்க அந்த மாரி ஏதாவது ஸ்பேசிங்ஸ் பார்க்கணும் அப்புட்ன்னா, நீங்க ஆல்ட் பிரஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அவ்வளோதான். தென் வந்து நான் என்ன பண்றேன் அப்புட்ன்னா, சேம் அதே மாரியே ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம குடுத்துக்க போறோம். இப்ப நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்புட்ன்னா, லிட்டில் பிட் கொஞ்சம் சைஸையும் நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 18 பிக்சல்ல இருந்து ஒரு 15 அந்த மாரி. தென் வந்து சைஸ் வந்து நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 12 12 தான் நாங்க வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்ப நான் ரெடியூஸ் பண்ணிட்டு லைன் ஸ்பேசிங் வந்து குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்புட்ன்னா, பட்டன் வந்து கிரியேட் பண்ண போறோம். சேம் மேல இருக்க சைன் அப் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு, கிரியேட் அப்படின்ட்டு நான் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதோட சைஸ் வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணோம் அப்புட்ன்னா பண்ணிக்கலாம். 25 நான் வந்து குடுத்துக்கிறேன். போல்டா இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணுங்க அப்புட்ன்னா, ஷிஃப்ட் ஏ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணிட்டு, ஃபில் கலர் குடுத்துருங்க. டெக்ஸ்ட்டோட கலர் வந்து நம்மளுக்கு ஒயிட் தான் வேணும். பேக்கிரவுண்ட் கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம கிரேடியன்ட் கலர் வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். சேம் கீழ வந்து கர்வ் எஃபெக்ட்க்கு வந்து நம்ம என்ன கிரேடியன்ட் யூஸ் பண்ணோமோ, அதே கிரேடியன்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ வந்துட்டு அந்த கலர் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்பன்னா, ஆட்டோ லேஅவுட் ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்பன்னா, இந்த லென்த் அது எல்லாமே வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்பன்னா, நீங்க கிரிட்ட வந்து நீங்க போட்டுக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு நான் போடல. ஓகேங்களா? நான் வந்து இந்த ரூலர் வச்சே நான் வந்து அலைன் பண்ணிக்கிறேன். அதே மாரி பார்டர் ரேடியஸ் வந்து குடுத்துக்கோங்க. சென்டர் லைன்ல இருக்கு. ஹைட் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 10ஏ கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ வந்து நான் 10லயே வச்சுர்றேன். லிட்டில் பிட் நான் ஸ்பேசிங், அலைன்மென்ட் எல்லாமே நான் வந்து லைட்டா பண்ணிக்கிறேன். தென் இத வந்து நான் குரூப் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்ட மிஸ் பண்ணிட்டேன். சேம் அதே டெக்ஸ்ட்ட வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். லிட்டில் பிட் கொஞ்சம் மட்டும் ஸ்பேசிங் விட்டுட்டு, சென்டர் அலைன்மென்ட் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. சைன் அப் பேஜ் வந்து அவ்வளோதான். இந்த ஷேப்க்குள்ள வந்து நீங்க ஆட் பண்ணணும் அப்பன்னா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்பன்னா, இந்த கிரேடியன்ட்ட வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சேம். ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, காப்பி ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? நான் இப்ப வந்து காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணிட்டு, ஒரு ஓவல் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு திருப்பியும் பேஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் குடுத்தீங்க அப்பன்னா, என்ன கலர் எஃபெக்ட் நம்ம குடுத்தோமோ, சேம் அதே எஃபெக்ட்ல நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இத அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்பன்னா, ஒரு ஷேப் நான் வந்து இன்ஸ்டா போஸ்ட் அந்த சைஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது வேணும் அப்பன்னா நான் வந்து பண்ணி காமிச்சர்றேன். இப்ப ஜஸ்ட் நீங்க வந்து ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. சோசியல் மீடியா போனீங்க அப்படின்னா, இன்ஸ்டா போஸ்ட் இருக்கும். இன்ஸ்டா போஸ்ட்டுக்குள்ள போயிட்டு கலர் வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க.
சூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் வந்து நான் வச்சிடுறேன், ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். லிட்டில் பிட் நான் வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கேன். அந்த பிங்க் கலர் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக ரொட்டேட் பண்ணியிருக்கேன். தென் சேம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கீழேயும் அதே மாதிரியே 3 சர்க்கிள் வந்து நான் வைக்க போகிறேன். சைஸ் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. மூணு சர்க்கிளோட சைஸஸுமே லிட்டில் பிட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஒன்று பெருசு குட்டி அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரேம் வந்து உள்ளே கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு அந்த ஃப்ரேம் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகுற மாதிரி இந்த சைஸஸ் எல்லாமே நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவலாக வந்து எல்லா சைஸுமே ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சென்டர் அலைன்மெண்ட் எல்லாமே செட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து என்ன அப்படின்னா, நான் இதை கிளிக் பண்ணல அப்படின்னா கரெக்டாக ஃப்ரேம் வந்து தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ட்ராப் ஷேடோவில் வந்து 0 கொடுத்துட்டு லிட்டில் பிட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளூ கலரில் வந்து எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். பிளர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா லிட்டில் பிட் டார்க் கிட்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தெரியாது பிளாக் ஷேடில் இருக்கும்போது. பிகாஸ் பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலர். ஓகேங்களா? லிட்டில் பிட் எஃபெக்ட் போட்டு கொடுத்துட்டோம். அப்போ நம்ம ஃப்ரேம் வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கீழே நேம் ஆட் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் டிசைன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது டிசைன் போஸ்ட் போடணும், டிசைன் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.